தமிழகத்தில் மதியம் 12 மணிக்கு வெளியான மிக முக்கியமான தலைப்பு செய்திகளை பார்க்க போகிறோம். நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்பதே ஒரே நாடு ஒரே கோரிக்கை என சமாஜ்வாதி கட்சி தலைவரும், உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பாஜகவை ஒட்டுமொத்தமாக டோட்டலாக கொலாப்ஸ் பண்ண நம்முடைய அகிலேஷ் யாதவ் பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறார். அடுத்த மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரொம்ப மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு அப்படின்னே சொல்லலாம். செம்மஞ்சேரியில், சென்னையில் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், முடிச்சூர், தாம்பரம் இதில் பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய செம்மஞ்சேரியில் பார்த்திங்கன்னா 105 ஏக்கரில் விளையாட்டு நகரம் அமைப்பதற்கான சாத்தியக்கூறு இருக்குதா அப்படின்றத தயார் செய்ய டெண்டரை பார்த்திங்கன்னா கோரியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அடுத்த மிக முக்கியமான அறிவிப்பு, அடுத்த ஒரு வாரத்திற்கு தமிழகத்தில் பரவலான மழைப்பொழிவுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் சார்பில் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. அடுத்த மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதமராக பொறுப்பேற்ற பின்பு, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், பிரதமராக பொறுப்பேற்ற பின் தனது சொத்து ஒட்டுமொத்தமான அந்த சொந்த தொகுதியாக இருக்கக்கூடிய வாரணாசிக்கு முதன்முறையாக பாரத பிரதமர் அவர்கள் பார்த்திங்கன்னா செல்ல உள்ளார். அடுத்த மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அனைவரும் எதிர்பார்த்த ஒரு அறிவிப்பு, பள்ளிகள் கல்லூரிகளுக்கான இந்த விடுமுறை அப்படின்றது முடிந்திருக்கிறது. அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா டைம் ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். அனைத்து விதமான நபர்களுமே சரி, இப்போ பார்த்திங்கன்னா மீண்டும் பள்ளிகள், அலுவலகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே செல்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. ஓகேங்களா, 3 நாட்கள் அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதனால் அனைத்து விதமான நபர்களுக்கும் மறுபடியும் சொந்த ஊர்களுக்கு செல்வதற்கான அந்த சிறப்பு பேருந்துகள் மிகவும் பிரத்யேகமாக பார்த்திங்கன்னா தயாரிக்கப்பட்டு இருப்பதாக நமக்கு தகவல்கள் என்பது கிடைக்கப்பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, மிக முக்கியமான ஒரு தகவல் அப்படின்னே சொல்லலாம். திருப்பதிக்கு செல்லக்கூடிய பக்தர்களாக நீங்கள் காட்பாடியிலிருந்து திருப்பதி செல்லும் மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு அப்படின்னே சொல்லலாம். அதில் பார்த்திங்கன்னா இந்த லோக்கல் ட்ரெயின்ஸ்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, புறநகர் ரயில்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அது பார்த்திங்கன்னா தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா, காரணம் என்னென்னா பணிகள் இருக்காங்க அங்கே. ஸோ அதனால் அடுத்த மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, மிக முக்கியமான ஒரு தகவல் அப்படின்னே சொல்லலாம். தமிழகத்திற்கு வெயிலின் தாக்கம் மீண்டும் அதிகரித்து இரவில் மழையின் தாக்கம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஷேர் பண்ணிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இது போல் பல்வேறு விதமான தகவல்கள் அப்படின்றது இருக்குது. ஸோ அது ஒன்றுத்தியாக A to Z பார்த்திங்கன்னா நம்ம மறக்காமல் செக் பண்ணுவோம்.